இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. அந்த அளவு வீட்டிலே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து டேஸ்ட்டாகவே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஹோட்டல் போகணுன்னே கேட்க மாட்டாங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்களை நம்ம ஒரு ஹோட்டலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அவங்க வந்து அங்கே ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நூடுல்ஸை வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளாக வந்து பசங்களுக்கு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவே வந்து செஞ்சு கொடுக்க வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வைக்கணும். அதுக்கு வந்து இந்த பாத்திரம் முக்கால் பாத்திரம் இருக்கும். அதுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு வேக வச்சோம்னா தான் அந்த நூடுல்ஸ் வந்து குழையாது. இல்லை அப்படின்னா அந்த நூடுல்ஸ் வந்து குழஞ்சும் போது அந்த பக்குவம் வந்து நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுங்க. இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாது. இனி அந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இனி எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை ஒவ்வொரு பேக்கெட்டாக இந்த மாதிரி உடைச்சி நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நூடுல்ஸ் வந்து முழுசாக போடாமல் கொஞ்சம் வந்து உடைச்சி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து வேகும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா நூடுல்ஸையும் வந்து சேர்த்து இது கூட நம்ம வந்து வேக வைக்கலாம். நல்லா வேகணும். இது வந்து இந்த நூடுல்ஸ் வந்து 100% வேகக்கூடாது. ஒரு 80% வந்து வெந்தால் போதும். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். உதிரியாக இருக்கும். நல்லா குழஞ்சிட்டு அப்படின்னா அந்த நூடுல்ஸ் வந்து நல்லா இருக்காது. நூடுல்ஸ் வந்து குழஞ்சிட்டாலே அதனுடைய டேஸ்ட் எல்லாமே வந்து மாறிடும். அதனால் வேகும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வந்து எடுத்துக்கணும். நூடுல்ஸ் வந்து வெந்துடுச்சு. இந்த பக்குவம் வந்து போதும். இதுக்கு மேலே வந்து வேக விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இனி வந்து ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டிடலாம். நூடுல்ஸை வடிகட்டும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து வடிகட்டணும். ஏன்னா சூடான பொருள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டியாச்சு. இனி இது வந்து உதிரியாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது நம்ம வந்து வார்ம் வாட்டர் பச்சை தண்ணி இருக்குல்ல, அதுலேயும் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம இப்போ வடிகட்டி வச்சுருக்கிறதுல இப்போ பச்சை தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாதுங்க. அப்படியே உதிரியாக இருக்கும். எதுவுமே வந்து ஒட்டாது. பார்த்தீங்களா எப்படி உதிரியாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து பச்சை தண்ணியில் வந்து விட்டு வடிகட்டும் போது அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. உதிரியாகவே இருக்கும். நமக்கு வந்து கடாய் வந்து சூடாயாச்சு. இதுக்கு வந்து 2 கப்பு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் எந்த ஆயில்னாலுமே சேர்த்துக்கலாம். 2 கப்பு ஆயிலு. ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். ஆயிலில் தான் நமக்கு வதக்கி எடுக்கணும். அதனால் நல்லா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடாகிடுச்சு. நான் இப்போ வந்து 4 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை இது கூட ஆயில் கூட சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 3 பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுறேன். ஏன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் வந்து உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான மஞ்சள் தூளை இப்போவுமே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கலாம். அங்கேயே நம்ம 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறோம் நூடுல்ஸ் வந்து வேக வைக்கும்போது. அதனால் உப்பு வந்து பார்த்தே சேர்த்துக்கணும். எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். நம்ம இந்த டைமில் 5 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி அதே வெங்காயம் என்ன சைஸில் கட் பண்ணோமோ அதே சைஸில் வந்து தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி இந்த 2 நல்லா வந்து வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இனி இதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இனி இந்த ஸ்டேஜில் இப்போ காரத்துக்கு வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரக பொடி சேர்த்துருக்கேன்.
இன்னும் இந்த கரம் மசாலையிலே நமக்கு ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே வந்து கிடைச்சிரும். 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், நல்ல மிளகு இருக்குல்ல அந்த பொடி, நல்ல மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். இனி நம்ம வந்து முட்டை 6 பேக்கெட் நூடுல்ஸுக்கு வந்து 10 முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இனி உடச்சி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து அடைச்சி விட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும். முட்டையை சேர்க்கும் போது நம்ம அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். இது மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் நம்ம அடித்து வச்சுட்டோம், அப்படியே நம்ம வந்து ஊற்றிடலாம். நம்ம இப்போ 10 முட்டையும் அடித்து விட்டாச்சு. ஏன்னா அடுப்பு கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளேம் கூட்டிக்கலாம். கூட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா அந்த மசாலாவோ எக்கு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். முட்டையை இந்த அளவுக்கு வந்து வரட்டி எடுத்துருக்கணும். இனி நம்ம இது கூட நூடுல்ஸை வந்து சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸை சேர்க்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இனி நம்ம வந்து நூடுல்ஸு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இனி எல்லாம் நம்ம லைட்டாக வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டாலே அது வந்து உதிரி உதிரியாக ஆயிரும். நம்ம இனி மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கீழே இருக்கிற மசாலா எல்லாமே இந்த நூடுல்ஸில் வந்து நமக்கு படணும், அப்ளை ஆகணும். அப்ளை ஆயிருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து எல்லா நூடுல்ஸுக்குமே நமக்கு கிடைக்கும். நூடுல்ஸ் வந்து பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இனி வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை மேலாக்கில் தூவி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குறதுக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். 2 செகண்டுக்கு முன்னாடி ஒரு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் விட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 செகண்டாக விடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது வந்து கடுத்துரும். அந்த லெமன் வந்து கடுத்துரும் நமக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. அந்தளவு வீட்டிலே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து டேஸ்ட்டாகவே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஹோட்டல் போகணுன்னே கேட்க மாட்டாங்க. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ் வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்குங்க. இனி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரெசிபி வந்து செஞ்சாச்சு. அந்த நூடுல்ஸை பிளெயின் நூடுல்ஸில் வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக ஹோட்டலில் இருக்கிறது மாதிரியே இருக்குங்க. இதை வைக்கிறதுக்கு மனசே இல்லை, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இன்னும் நல்ல ஒரு ரெசிபியோட நம்ம லைக் பண்ணுங்க. நம்ம இன்னும் நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.